2026 ஆன்லைன் கிளாஸ் ஷெடியூல். சரியா? உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு நாங்கள் தியரி கிளாஸஸ் ஒன்றாவது நாங்கள் செய்கிறது கேட்டகரி தியரி கிளாஸஸ். சரியா? தியரி கிளாஸ் கேட்டகரி ஒன்று போகுது. நல்ல கவனமாக இருங்க. தியரி உங்களுக்கு நடக்கிறது டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும் 7:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 7:30 PM. ரைட்? 2 நாள் தியரிக்கு ஒதுக்கியிருக்கோம் நாங்கள். இப்போ ஒரு 2 hours 3 hours நடக்கும். இந்த 25 வேற எல்லாம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தானே அடுத்த மெயின் பேட்ச் எங்களுக்கு எக்ஸாம் பேட்ச். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸஸ் நான் எப்படியுமே ஒரு 4 hours சரி இதில் செய்வேன் விடாமல். ஏன்னா நிறைய பாடங்கள் பின்னுக்கு இருக்க முக்கியமாக படிக்க நம்பித்தானே வாரீங்க. ஆன்லைன்னாலும் அதுக்கான தரமான வேலைன்னு உங்களுக்கு நாங்கள் செய்யணும். அப்போ அந்த கிளாஸ் டைமை நல்லாவே கூட்டிடுவேன்னா கிளாஸ் ஜாயின் ஆக முடியாதவங்களுக்கு ரெக்கார்டிங் வழங்கப்படும். ரைட்? அடுத்தது இந்த தியரி கிளாஸில் போகிற அடுத்த ஒர்க் ஷெடியூல் என்ன? தியரி கிளாஸ் உள்ளுக்கே போகிறது. தியரி கிளாஸ் உள்ளுக்கு உங்களுக்கு அழகாக தியரியே சொல்லித்தரது. 2வது பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் இதில் செய்கிறது. 3வது உங்களுக்கு டெஸ்ட் நடக்கிறது. இந்த டெஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். அது யூனிட் டெஸ்ட். ரைட்? ஆன்லைன் கிளாஸ் ஒர்க் ஷெடியூலில் 2வது மெயினான ஒர்க் ஷெடியூல் என்னன்னா 26 பேட்சுக்கான சரியா பேப்பர் கிளாஸ். பிசின்னு போடுறேனே, பேப்பர் கிளாஸ். கண்டிப்பாக பேப்பர் கிளாஸ் செஞ்சிருக்கணும். ஏன்னா பேப்பர் ஒன்று எழுதாமல் எக்ஸாமுக்கு சிட் பண்ண இயலாது. அதன் விளக்குறைகள்லாம் வழங்கப்படும். அது இந்த 2 நாள் இல்லாமல் வேறு நாளில் தான் இந்த பேப்பர் கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவேன். ரைட்? அப்படி பேப்பரை எழுதணுமா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கான பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறோம். அப்படி இல்லாட்டி சாஃப்ட் காப்பியும் நாங்கள் கொரியர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் உங்களோட ஸ்கூல்ஸ்குள்ளே பேசுனீங்கன்னா அங்கே நாங்கள் அனுப்பி உங்களை நாங்கள் பேப்பரை எழுத வைக்கலாம். இல்லாட்டி நாங்கள் உங்களோட நீங்கள் இருக்க ஏரியாவில் உள்ள சென்டர்ஸ் கிட்ட கதைச்சி அங்கேயும் உங்களுக்கு வீக்லி ஒரு தரமான ஒரு 3 hour 3.5 hour எக்ஸாம் ஒன்று செய்கிறதுக்கு நாங்கள் செட் பண்ணி தரலாம். இப்போ நாங்கள் ஃபிசிக்கலாக போகிற பேட்சுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 26க்கு. இப்போ நம்ம செய்கிற பிள்ளை என்னது? நம்ம வந்து கடைசி 3 மாதம் 2 மாதம் பேப்பர் செய்கிறது. என்ன பேப்பர் செய்வோம் நம்ம தமிழாக்கள் தமிழ் மீடியமில்? ஒன்று பாஸ்ட் பேப்பர் செய்வீங்க, இல்லாட்டி எஃப்எல்சி செய்வீங்க, இல்லாட்டி மொரட்டோ பேப்பர் செய்வீங்க. இவ்வளோ தான் செய்கிறது. அதெல்லாமே நான் இதுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவேன் தியரி இவ்வளோக்கு. ஸோ பேப்பர் கிளாஸுங்கிறது நீங்கள் சந்திச்சு இல்லாத புது கேள்விகள், நாங்கள் உருவாக்குற முக்கியமான சிங்கள மீடியம் சார்மார்ட எங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டில் அவங்க உருவாக்குற புது கேள்விகள், நியூ சிலபஸ் படி உருவாக்குற கேள்விகள் தான் இந்த பேப்பர் கிளாஸில் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ பேப்பர் கிளாஸுக்கு நாங்கள் திருத்தி மார்க்ஸையும் தருவோம். அதே மாதிரி உங்களுக்கான ஒரு ஸ்கீமே இதுக்கு நாங்கள் அனுப்புவோம். ரைட்? இதன் டிஸ்கஷனையும் சரிவர உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தருவோம். இப்போ ஒரு 1 year பிஃபோர் நாங்கள் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது சரியா? ரைட், ரொம்ப சரி. இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க 3 மாதம் போதும் பேப்பர் கிளாஸ், இல்லை பத்தாது. இப்போ எழுத தொடங்குறது ஸ்டேஜ் 1 பேப்பர் 26க்கு போய்கிட்டு இருக்கு. ரைட்? அப்படி இணைய விரும்புனா நீங்கள் அதுக்கான நான் வெப்சைட்டில் பேக்கேஜஸ், அதாவது தியரி ப்ளஸ் பேப்பர் கிளாஸுக்கான அந்த பேக்கேஜ் பண்டல் ஒன்று வந்து நாங்கள் உங்களுக்கு வெப்சைட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம். ரைட்? நீங்கள் உங்களுக்கு தெரியும் ccg.lk. ரைட்? ccg ரைட் .lkங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே லெக்சர்ஸில் இந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் 26 உள்ளுக்கு ரைட் உங்களுக்கான அனைத்து தகவல்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையானவங்க ஜாயின் பண்ணுங்கள். ரைட்? நோட் 7757959995ங்கிற நம்பருக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? தொடர்பு கொள்ளலாம். சரிதானே? ரைட். இதான் உங்கள் இந்த 26க்கான ஆன்லைன் கிளாஸுக்கான ஒர்க் ஷெடியூல். ரைட்? இப்போ என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் வர 26 பெஜ்ஜாக்களுக்கும் பேப்பர் கிளாஸ் தேவை. இப்போ எனக்கு ஒரு பேப்பர் எழுதுனா நல்லம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 3-4 பேப்பர் மாதிரி நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே செஞ்சு தரேன். ஒரு 4 பேப்பர்ஸ் ஃப்ரீயாக செஞ்சு தரேன். பேப்பரை அனுப்புகிறேன். பேப்பரை டைம் வச்சு உங்களோட இருக்க வீட்டுகளில் பிடிஎஃப் எடுத்துக்கிட்டு சாஃப்ட் காப்பி எடுத்துகிட்டு எழுதுங்க, அனுப்புங்க. எங்களுக்கு நீங்கள் எழுதின விட பேப்பர் அனுப்புங்க. நாங்கள் திருத்தி இங்கேருந்து பிடிஎஃப்ல அனுப்புகிறோம். மார்க்ஸை தரோம், ஸ்கீமை தரோம், டிஸ்கஷன் ஒரு 4 பேப்பருக்கு ஃப்ரீயாக தரோம். வர்த்தாக இருந்தால் ஜாயின் பண்ணி படிங்க. ரைட்? அது கண்டிப்பாக வர்த்தாக இருக்கும். ரைட்? நீங்கள் தெரியாத நிறைய விஷயங்களை இதில் படிச்சுக்கலாம். ரைட்? சரி, இதான் 26 ஆன்லைன் கிளாஸில் ஒர்க் ஷெடியூல். சரி, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். கொஞ்சம் கவனிங்க. ரைட்? இப்போ அடுத்த விஷயம், நாங்கள் இவ்வளோ நேரம் படித்தது யார்